வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைய தினம் பேச இருப்பது பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல 2-3 ஏரியா எடுத்துட்டு இருக்கோம். முதலாவதாக அக்ரிகல்ச்சர் ஏரியா. இதுல மெயினா என்ன ஸ்பாட்லைட்னு பாத்தீங்கன்னாக்க அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், தென் ஃபெர்டிலைசர் சப்சிடரி, மூன்றாவது கிளைமேட் ஃபைட். ஏன்னா இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது தான் உலகம் பூராவும் ஒரு பிக் த்ரெட்டாக இருக்கிறது. ப்ளஸ் என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ், அந்த இஎஸ்ஜியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க உலகம் பூராவும். இந்த வரையறைக்குள்ள வராத கம்பெனிகளை அவங்க எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரக்கூடிய நாட்கள் இருக்கிறது. அதனால முதல்ல இந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பார்க்கும் பொழுது நேற்றைய தினம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களை டெல்லியில் மீட் பண்ணியிருக்காங்க. மெயினாக இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அதை ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுமாரி இந்த ஃபெர்டிலைசர் சப்சிடரியை இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அந்த செக்டாரை பொறுத்தவரை இன்னும் ஒரு ரீசலன்ஸ் பண்ணி எகெயின்ஸ்ட் த கிளைமேட் சேஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இந்த மீட்டிங் போயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னு இருக்கு, ICAR. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க 9,500 crores to 20,000 crores ரிசர்ச்சுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்தியன் சேம்பர் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், ICFA, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க சப்ஸ்டான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவை. இது இருந்ததுனாக்க இது growth to the agriculture side, then boost to the farmers income அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது the way அக்ரிகல்ச்சரில் முதலீடு செய்யும் அந்த ரிசர்ச்சுக்கு பண்ணுவது அது மினிமம் 10 times ஆக ஒரு சில காலகட்டத்தில் கொடுக்கக்கூடும் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுமாரி ஆல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் சப்சிடரிஸ் இருக்கு இல்லையா, அந்த சப்சிடிஸ் எல்லாமே எப்படி டிரான்ஸ்ஃபர் த்ரூ டைரக்ட் டெபிட் டிரான்ஸ்ஃபர். அதாவது என்னன்னா அவங்களுடைய அக்கௌண்ட், அந்த விவசாயிக்கு டைரக்டா அக்கௌண்ட் போகும், நடுவில் நோ மிடில்மேன், நோ கவர்மெண்ட். அதனால இது என்ன ஆகுனாக்க when they want to பிரைஸ் ஆஃப் யூரியாவை பிரைஸ் ஏற்றினாலும் எனக்கு கிட்டத்தட்ட 2018 அப்புறம் ஒன்றும் பெருசாக ப்ரைஸ் ஏறலை. 6 வருஷமா அதே ரேட் இருக்கிறதுனால யூரியா பிரைஸை ஏற்றினாலும் அந்த யூரியா பிரைஸுக்கு உண்டான சப்சிடியை டைரக்டா யார் யாரெல்லாம் யூரியா வாங்குறாங்களோ அந்த கஸ்டமர்ஸ்க்கு அந்த ஃபார்மர்ஸுக்கு டைரக்ட் டெபிட் டிரான்ஸ்ஃபர் மூலியமா பண்ணுவதற்கு உண்டான ஏற்பாடுகளையும் அறிவுறுத்திருக்கிறார்கள். அது மேலும் பார்த்தோம்னாக்க அது மாதிரி இந்த பயோ ஃபெர்டிலைசரையும் ஃப்ளோயர் ஃபெர்டிலைசரையும் த்ரூ சப்சிடிஸ் மூலியமா சப்போர்ட் பண்ணணும், ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது போல பாரத் கிருஷாக் சமாஜ் சேர்மன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா the fund separation எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா allocated for agriculture educationக்கு and ரிசர்ச்சுக்கும் தனியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. டிஸ்பைட் எக்கனாமிக்ல நமக்கு பார்த்தீங்கன்னாக்க அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஒரு 10 times ஹையர் தேன் த அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பட்ஜெட்ல ஒரு 20 வருஷமா பார்த்தோம்னா ஒரு லாகிங் பிஹைண்ட் த இன்ஃப்ளேஷன் இருக்கு. அதனால இந்த டைம் அதெல்லாம் முறியடிச்சு நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் ப்ரொபோசல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த டிஸ்மேண்ட்லிங் MSP கமிட்டி. இதில் நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி ஃபார் இந்தியா தேவைப்படுது. அதேமாரி இந்த ஃப்ளோட்டிங் ரேஷியோ ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதுக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது. அந்த ஸ்கீம் ஸ்பான்சர் ஆல்ரெடி 60-40 இருக்கு. அது 90-10 அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் 90% and 10% ஃபார் த அதர் திங்ஸ் ஃபார் த காஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பிளஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆல்சோ ரெக்கமெண்டட் இந்த பட்ஜெட் அலோகேஷன்ல அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த அத்தாரிட்டி 80 crores-லேருந்து 800 crores-க்கு டு பூஸ்ட் ஃபார்ம் எக்ஸ்போர்ட்ஸ். அதனால நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸும் வெளிநாடுகளுக்கு செல்வதையும் அதிகமாக பண்ணுவதற்கு உண்டான த்ரஸ்டையும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதனால அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது ரூரல் எக்கானமி ஒரு பெட்டர் மூவ்மெண்ட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று
நம்பர் 1 எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அது வந்து அதாவது ரோடு, ரயில் அண்ட் சி ரூட், இந்த மூணையும் வந்து இன்னும் 100% முடிச்சிட்டாங்கன்னா அவர் எக்கானமி வில் பி லைக் யூஎஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெங்தன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்க இன்கம் டேக்ஸ் சைட்லையும் நிறைய எதிர்பார்ப்புகள் ஃபார் த மிடில் கிளாஸ் சேலரிடு பீப்புளுக்கு இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. நான்காவது, இந்த F&O ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமான வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 95% பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் அவங்க பணத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து அதை தடுப்பதற்கும், மேலும் அந்த அல்கோ பிளஸ் அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்னு இருக்கு HFT, அந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷன்ஸில் வந்து அவங்க வந்து வியாபாரம் பண்ணுவதற்கு STTயை அதிகரிக்குமாறும் கூறியிருக்கிறார்கள். ஏன்னா அந்த HFTயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஆர்டர் போகிறதுக்குள்ள அவங்க 2 ஆர்டர் போட்டு முடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்டாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் இதெல்லாம் வரும் பொழுது அந்த தேவையில்லாத என்ன சொல்கிறது, ஒரு கிரியேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து குறையக்கூடும். ஸோ அதனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்களுடைய பாதிப்புகள் குறைவும் வாய்ப்புகளாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ இவையெல்லாம் வரக்கூடிய பட்ஜெட்டில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியது. நேர்களே, நம்மளுடன் இணைந்திருங்கள். பட்ஜெட் வரவரை இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறைகளையும் மற்ற துறைகளையும் பற்றி பட்ஜெட்டில் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் நடக்க போகிறது என்பதனுடைய நாட்டு நடப்பினை நீங்களும் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய முதலீட்டினை அந்தந்த துறைகளை சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு, முதலீடு செய்வதற்கு நன்கு இருக்கும். நாளைய தினம் நம்மளுடைய சிறப்பு பதிவிலே வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், அதற்கு நாம் எதையெல்லாம் கையாள வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.